சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்பை சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்போ இந்த 12 ராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான குணநலங்கள், நாட்டு நடப்பு, சனி பகவானுடைய காரகத்தன்மை, அவருடைய குணநலன்கள், அவருடைய செயலாக்கம் எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு பயிற்சியான உடனே இந்த 12 ராசியுடைய தன்மை எப்படி இருக்கும் சொல்கிறேன். சனி பகவான் ஒரு நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம். ஈஸ்வரனுடைய பட்டம் முனீஸ்வரனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தான் பலன், அந்த பங்கை கொடுத்துருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்ச நிலையில் அடைஞ்சிருந்தாருன்னா லா படிக்கலாம், டென்டல் டாக்டர் படிக்கலாம், வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கலாம், அரசியலில் உச்ச நிலையில் இருக்கலாம், யாருக்குமே அஞ்சா நெஞ்சமாக இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கலாம். சனி பகவான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. வாரி வழங்கக்கூடிய தன்மை சனி பகவானை தவிர வேறு எந்த கிரகமும் கொடுக்காது. ஆனால் சனி பகவானுக்கு ஈக்குவலாக செவ்வாய் பகவான் கொடுப்பார். ஏன்னா 2 பேருடைய குணநலன்களும் ஒன்று தான். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல உச்ச நிலையில் அடைஞ்சால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க புதையல் கிடைக்கும்னு. ஆனால் இந்த காலத்தில் சொல்லுவாங்க வீடு, தோட்டம், மாலை, மாளிகை, காரு, பங்களா, பெரிய பெரிய லாட்ஜ் கட்டுற மாதிரி, பெரிய பெரிய ரிசார்ட் கட்டுற மாதிரி, கேளிக்கை விருதுகள் கட்டக்கூடிய அமைப்பு, மலை மேலே பல கேளிக்கை விருதுகள், அதாவது விடுதிகள் கட்டக்கூடிய தன்மையும் உச்ச நிலையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு. யாருக்கும் பயப்பட மாட்டார். உயர்ந்த விலை உயர்ந்த காரு, கப்பல், பிளேனு, ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய தன்மை கூட சனி பகவான் கொடுப்பாரு. ஆனால் சனி பகவான் ஜாதகத்தில் உல்டாவா போணுச்சுன்னா பல கெடு பலன்களை கொடுப்பார். ஆளாகப்பட்ட அரசனே இருந்தாலும் தர டிக்கெட்டில் வந்துடுவாங்க. உச்ச நிலையில் இருக்கிறவன், கோபுரத்து உச்ச நிலையில் இருக்கிறவன் தர டிக்கெட் ஆகிடுவாங்க. பல கஷ்டத்தங்களை கொடுப்பாரு. யானைக்கால் நோயை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான். குஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான். ஜாதகத்தில் கெட்டுப்போனால் கிழிஞ்ச துணியும் அழுக்கு துணியும் தூங்கிக்கிட்டே இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் சனி பகவான் தான். வண்டி வாகனம் ஓட்டிக்கிட்டே போவோம், திடீர்னு பிரேக் நிற்காது, ஆக்சிடெண்ட் ஆகும், அதுக்கும் சனி பகவான் தான். டயர் வெடித்து ஆக்சிடெண்ட் ஆகும், அதுக்கும் சனி பகவான் தான். இப்படி சனி பகவானை முறையாக வழிபட்டுக்கிட்டு 12 ராசிக்காரர்களும் வந்தால் அடுத்த 2.5 வருஷம் 12 ராசிக்காரங்களும் நல்ல உச்ச நிலைமையில் இருப்பீங்க. உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். ஆனால் சனி பகவான் ஜாதகத்தில் உல்டாவாக போகிற மாதிரி இருக்க வேண்டிய ஜாதகக்காரர்கள் கழுத்தில் ருத்ராட்சமோ காவி வேட்டியோ ஒரு நாள் கெட்டினா போதும். சனிக்கிழமை ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாளும் காவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை சின்னதாக கொடுப்பார். ஆனால் முடி கொட்டும், அந்த தன்மையும் இவருடைய தன்மை தான். அப்போ சனி பகவான் கெட்டு போச்சுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ரிஃப்ளெக்ட், ஒரு ஐடென்டிஃபை ஆகும். என்ன தெரியுமா, நடந்து போய்கிட்டு இருந்தால் செருப்பு அந்து போயிடும், பட்டன் அந்து போயிடும்,
சட்டைங்க, ஃபேண்ட்டுங்க, வேஷ்டிங்க கிழிஞ்சு போகும். இப்படியாம்பட்ட ஒரு தன்மை கெட்டு போனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அடிக்கடி பிரேக் பிடிக்கலன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பல்லு வலி வரும், பல்ல பிடுங்குற மாதிரி ஸ்டேஜ் வரும். காது வலி வரும், காதை குடஞ்சிக்கிட்டு அந்த காது வலி வந்துச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை கூடிய தன்மை, இப்படியாம்பட்ட ஒரு சூழ்நிலை எலும்பு மருத்துவரை நீங்கள் நாடுனீங்கன்னா கூட சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்ரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க. சொல்கிறான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில் குணம். அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு, ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவானை அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்லை உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசலில் போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை, கோப பார்வை, அண்ணான்னு கேட்டால் பெரிய பிரச்சனையை சின்னதாகி கொடுப்பார். கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலேயே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார். இப்படியாம்பட்ட தன்மை கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய 12 ராசிக்கு உண்டான தன்மைகள் சொல்கிறேன். இந்த நாட்டு நடப்பு சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறனால நாட்டு நடப்பு எப்படி இருக்கும், தமிழ்நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும் சொல்கிறேன். சனீஸ்வர பகவான் 2025 மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறார். மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறனால 2025 நம்ம நாட்டோடைய நடப்பு, தமிழ்நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறதா சொல்கிறேன். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிற வீட்டில் 3வது ஆளாக சனி பகவான் பெயர்ச்சிக்கிறாரு 2025. குரு பகவான் சொல்லக்கூட்டவே ஞானம், தெய்வ பலன், அறிவு, உயர்ந்த நிலை, ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலை இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு. சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம. 2025 12 ராசிகளுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1 ராசி மேஷ ராசி. செவ்வாய்க்கு அதிபதியான ராசி, இரத்த சூடு உள்ள ராசி, கோபத்துக்கு முன் உதாரணமான ஒரு ராசி.
இந்த மேஷராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன். இந்த கேதுன்னு சொல்லிட்டாவே ஞானக்காரகன், ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு யோகமும், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும், காவல்துறையில் உச்ச நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பும், இப்படியாம்பட்ட தன்மை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. 2வது பரணி நட்சத்திரம், சுக்கிரனுக்கு அதிபதியானவங்க. இவங்க தான் நிறையா கலைத்துறையில் இருப்பாங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்டதில் இருப்பாங்க. 3வது கிருத்திகை, சூரியன். உச்ச நிலையில் அரசியலில் பெரியாள் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே யோகம்தான். ராசிக்கு 12வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு அரசியலில் ஒரு உச்ச நிலையும் வரப்போது, கலைத்துறையில் உச்ச நிலையும் வரப்போது, ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தியும் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. இந்த மேசராசிக்காரர்கள் பரிபூர்ணமாக வரக்கூடிய ஜாதக தன்மை உடையவங்க சனி பகவானை அண்ணான்னு வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், செவ்வாய் பகவானை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு யோக பலன் உள்ளக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. பொதுவாக இடம், பொருள், ஏவல்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த 12வது வீட்டில் மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறனால பெரிய ரிசார்ட்டு, கேளிக்கை விருதிகள், பல வீடுகளை கட்டி வாடகைக்கு விடலாம், இப்படியாம்பட்ட ஒரு தன்மையும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தாம் பிள்ளைங்களுக்கு, தன்னை சார்ந்தவங்களுக்கு, தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வருது. உயர்ந்த வியாபாரம், பலவிதமான யோகங்களுடைய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு கட்ட காலம் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு 25-35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பறிவியை கொடுக்க போகுது. நல்ல ஞானத்தில் ஸ்பிரிச்சுவல்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க போகுது. அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் துணிவையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக உண்டு. ஆனால் மேசராசி நேயர்கள் அரசியலில் பிரவேசம் பண்ணுறதுக்கு இதுதான் தருணம். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பேச்சு எடுபடும், உங்களுடைய தன்மை பிரதிபலிக்கும். கருப்பு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, நல்ல ஒயிட் வேஷ்டி, வெள்ளை ஷர்ட்டு, இப்படி பக்குவமாக இருந்து தெளிவான கம்பீரத்தோட பார்க்க வேண்டிய நேரம், கேட்க வேண்டிய நேரத்தோட உயர் அதிகாரிகளையோ, அரசியலில் உயர் அதிகாரிகளையோ பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி இருக்குது. உச்ச நிலைமையில் வரக்கூடிய தன்மை மேசராசிக்காரர்கள் தான் 95% இருக்குது. ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய அதி தேவதை, அவருடைய தன்மை சனி பகவானுக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்குது. 2.5 வருஷம் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. 2025, 2026, 2027 வரைக்கும் பிரகாசிக்க போகிறீங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க. அண்ணான் சனி பகவானை வழிபடுங்க. முறையான பரிகாரங்கள், முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டால் அரசியலில் நீங்கள் பிரவேசமாகலாம். கலைத்துறையில் சாதாரண நடிகராக இருந்தாலும் உயர்ந்த நடிகராக வரக்கூடியவங்க இந்த 3 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. கேது, சுக்கிரன், சூரியன் 3 நட்சத்திர பாதங்களும் இந்த மேசராசியில் தான் இருக்குது. பிரதிபலிக்க போகிறீங்க. பெரிய கார் வாங்க போகிறீங்க, பெரிய வீடு கட்டுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பும் இருக்குது. குழந்தை குட்டி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கும் நல்ல ஒரு நேரமும் இருக்குது. ஆன்மீக ஈடுபாட்டில் பிரகாசம் வரக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த மேசராசி தான். பொதுவாக இந்த மேசராசியில் பெண்களாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாது, மேசராசியில் ஆண்களாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாது.
அதனால் பணிஞ்சு போங்க. உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக வரக்கூடிய ஒரு நேரம் வருது. சூப்பரான நேரம், நல்ல நேரம் 2025. காசு பணம் சேர்க்கறதுக்கும் பல விதமான யோகங்கள் வர்றதுக்கும் அற்புதமான நேரத்தை தவள விட்டுறாதீங்க. நல்லா வரக்கூடிய நேரம். அண்ணா சனி பகவான் வேண்டுங்க, அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். இப்படி தன்மை உடைய சனி பகவான் நல்ல நிலைமையை உங்களுக்கு கொடுக்கும்.